கனமழையால் நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வரும் நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி கடல் போல் காட்சியளிப்பதால் பயிர்கள் அழுகி சேதம் அடைய தொடங்கியுள்ளது. இதனால் பெரும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 4-5 நாளா தொடர்ச்சியா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. மழை பெஞ்சதுலேருந்து நாங்கள் நட்டு முடிச்சிட்டு வெளியே போயிருக்கோம். வீட்டுக்கு வந்து திரும்பி போகணும் அழுத கண்ணீராக தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக தேங்கிடுச்சு தண்ணீர். மேற்கேந்து வர தண்ணியும் கடல் நீர் உட்புகுந்து அப்படியே தத்தளிச்சுட்டு நிற்குது. தண்ணி வடிகால முடியவே இல்லை. அதுக்கு காரணம் வடிகால் வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. இந்த செல்வநாட்டில் உள்ள வடிகாலை தூர்வாரி கொடுத்தாலே ஓரளவு தண்ணி வடிஞ்சிருக்கும். இது வரைக்கும் தண்ணி வடியல. பக்கத்தில் இருக்க அந்தாண்ட நெசாலா வாய்க்கால் உள்ள தண்ணீரும் கடைசியாக உள்புகுது. நாங்கள் தான் கடைமடை பகுதியில் கடைசியாக இருக்கும் சார். கடைசியாக இருக்கிறதுனால தண்ணி உள்புகுத்து எங்களுக்கு முதல்ல உள்புகுது. கடைசியாக வடிகிறதுக்குள்ளார ஒரு வாரம் வடிஞ்சிருச்சா ஒரு வாரம் கடந்து அழுகி போயிடுது. வேற எங்களுக்கு வழியே இல்லை. எங்களுக்கு ஒரு 3 ஆண்டு காலமாக இன்சூரன்ஸ் யாருமே கொடுக்கவே இல்லை. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க பணத்தை வாங்கிக்கிறாங்க, எங்களுக்கு இன்சூரன்ஸே கொடுக்கவே மாட்டாங்க. எங்கள் ஊர் 3/4 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற கடற்பகுதியில் உள்புகுந்து தண்ணி தத்தளிச்சுக்கிட்டு எல்லாரும் பார்த்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு இன்சூரன்ஸில் எதுவுமே 3 ஆண்டு காலமாக கொடுக்கவே இல்லை.